பரணி வந்துட்டான். பரணி இங்க இருக்காங்க. உள்ளதா கடையா என்னவே நடக்கு? காலி பயில கலாட்டா. இதுக்கு தாவே வண்டிக்கு பிரேக் ஒருத்தகிட்டே இருக்கணுங்கிறது. வண்டி வேணுமே. ஓகே. ஜென்மமானி ஊர்ல இருக்கிற எல்லா வம்பையும் கூட்டி பெருக்கி நார்பீட்டில கொண்டு வந்து வீட்டுல இறக்கி வச்சுட்டு உடம்புல கொஞ்சம் கூட அச்சமே இல்லாம நடு வீட்டுல உட்கார்ந்து சோத்து நினைக்க. ஆச்சி எல்லாம் ஐட்டம் மேல மெத்தைக்கு ஷிஃப்ட் பண்ணு. நான் அங்க வச்சு திங்கறேன். அந்த மொட்டை வெயில்லையா? ஆமா, எங்க அம்மாக்கு தான் நான் நடு வீட்டுல உட்கார்ந்து திங்கிறது கஷ்டமா இருக்கு. அவ கடக்க கொழுப்பு எப்ப பார்த்தாலும் கொலைங்கரிசல்ல இருந்து தூத்துக்குடி டவுனுக்குள்ள போய் வம்பு பண்றது, காலேஜ் வாசல்ல போய் நிக்கிறது, காலி பையில சங்காத்தம் அடிதடி எல்லாமே. உங்க அண்ணனை யாரோ அசிங்கமா பேசினா நீ என்ன பண்ணுவ? கழுந்தொலைக்கு எடுத்து அடிச்சு போடுவேன். அதே உலக்கை எடுத்துதான் நானும் அடிச்சேன். எங்க மாமனை யார் எதிர்த்து பேசினாலும் நான் அடிப்பேன், வேணும்னா வெட்டுவேன். அவ என்ன பேச்சு பேசினா தெரியுமா? அன்னைக்கு என்னால பேசலாம் அவன்? எப்பல பேசினா? அது வந்து மாமா, அன்னைக்கு தெரேஸ்புரம் பஞ்சாயத்துல உங்க முன்னால கை நீட்டி எதிர்த்து பேசினானும்ல, அன்னைக்கே அடிக்கிறதுக்கு சுத்து போட்டோம். எஸ்கே போய் மதுரையில போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இன்னைக்குதான் திரும்பி வந்தான். அதான் 2 தட்டு தட்டணும். இறை ஒரு மனுஷனுக்கு கோவம் வந்தா 5 நிமிஷம் இருக்கு, 1/2 மணி நேரம் இருக்கும். இப்படி 2 மாசத்துக்கு பிறகு போய் ஒருத்தன் அடிக்கிறது. அருவாளை தூக்காத, ஆத்திரப்படாதுன்னு சொன்னா கேக்குறானவே. எப்பதான் விளங்க போறானோ? அவன் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவன், பரணி அழுவான். ஆமா ஆமா, பரணி நட்சத்திரத்துல பிறந்ததால பரணி புத்திரன்னு பேர் வச்சோம். ஆனா இப்ப சாருக்கு டவுனுக்குள்ள என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? கெட்டவன். அப்படி கூப்பிட்டா இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாராமே. குளிக்கிறத பேரு ஐயாவுக்கு எப்பாவது கையில காசு குறைஞ்சா கல்லாப்பட்டியில கை விட வேண்டியது. அதிகமானா கூத்தடிக்க நல்ல தண்ணி தீவு போக வேண்டியது. ஐயா கூத்தடிக்க எல்லாம் போக மாட்டானு ஐயா. நான் தான் குடிக்கிறதுக்கு ஒரு கூட நல்ல தண்ணி எடுத்துட்டு வர அனுப்பி விடுவேன். என்ன விளையாட்ட? இங்க பாருமா, அவனை ஒழுங்கா வந்து உப்பளத்துல எனக்கு உதவியா இருக்கு சொல்லு. உப்பு காய்ச்சினா தப்புன்னு காந்தி தாத்தா சொல்லியிருக்காரு. அவர் உப்புக்கு வரி கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கெட்ட வரத வர சொல்லுவாச்சு. ஐயா உன்னை இந்த செம்புனைக்கு கூப்பிடுதான் ஐயா. வராச்சு. என்னம்மா இது? ஆமையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் செல்லமா கெட்டவே செம்புனைக்கு மாக்கா விரல் சுத்தி கருவச்சட்டி அழுக்கு ரொட்டின்னு பக்க பேர் வச்சிருக்கானு ஐயா. உனக்கு கூட ஒரு பேர் வச்சிருக்கானுவல்ல, சால்ட் சரவணன். எஸ் எஸ் போதுமா? போ. ஏமா, நீ அண்ணன் வீட்லயே தங்கிட்டங்கிறது சரிதான். ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்க. கட்டுப்பட்ட இடத்துல நல்லது கட்டதுக்குன்னு நீ முள்ளக்காட்டுக்கு வந்துட்டு போனாதானே நல்லா இருக்கும். அவனை நினைச்சாதான் மாமா எனக்கு வயிறு எரியுது. அவன் ஜாதகத்தை எழுதினதே நான் தான். நல்லா எழுதுனீங்களே சாதகம். அவன் யாரையாவது வெட்டுமா இல்லன்னா யாருக்கிட்டாவது வெட்டு வாங்குவான். இதத்தானே எழுதுனியே. பரணி யாரு தாத்தா விட்டுறது? முரட்டுப்ப வெந்த யாரையும் வெட்டுவேன். இல்லை பரணி, செக்கச்சேவேன்னு சட்டை புதுசா இருக்கு. இதுவா சித்தப்பா? இது போத்தீஸ்ல வாங்கினது. எந்த போத்தீஸ்ல வாங்குறான்னு கேளுங்க. மெட்ராஸ் போத்தீஸ் தாத்தா. 1000 ரூபாய் பேண்ட் செட் எடுக்க 10000 ரூபாய் பிளேன் டிக்கெட் எடுத்து போயிட்டு வந்திருக்காரு ஒரு மெட்ராஸ்க்கு. 1000 ரூபாய் மீன் பிடிக்க 1 லட்சம் ரூபாய் போட் எடுத்துட்டு கடலுக்குள்ள போறது இல்லையா? அந்த மாதிரி தான். நியாயம் தானே? இல்ல ஒப்பங்காசை யாராவது அழிக்கணும்ல. குத்தகை பணத்தை பிடி. வராம பேச்சுக்கனே. மாமா, எங்க அப்பா வீட்டுக்கு சேங்கிட்டு குடுமா. குடுமா. ஏன்னா சித்தி, அந்த பணத்தை ஏன்ட்ட குடு. நானும் முத்தும் பீரோல வச்சு பத்திரமா கவக்க. ஐயா அம்மா, எப்படி 2000 தேங்காய் திருடி 8000 ரூபாய் குத்திய அந்த மாதிரியா? என்ன மாமா சொல்றீங்க? நான் திருடனா? எனக்கு இந்த அவன் பேரு தேவையா? என் அரசியல் எதிர்காலம் பாதிச்சிராதா? இந்த முத்து ஊழலை கவனமா கிடப்பானே. வெள்ளி பிள்ளையார் மேல சத்தியமா சொல்றேன். என்னாச்சு வெள்ளி பிள்ளையாரு? வெள்ளி பிள்ளையார் எப்படி என்ன
உடைஞ்சது? எப்படி இல்ல? என்னாச்சு சொல்லல? இல்ல மாமா, 6 மாசத்துக்கு முன்னுக்க வெள்ளி பிள்ளையாரு வீட்டுக்காதான்னு சொல்லி அதை வித்து விட்டு உங்க மனசு நோக்கூடாதுன்னு மண் பிள்ளையாரு வாங்கி நானும் பண்ணி மாமா பெயிண்ட் அடிச்சு வச்சோம். ஒட்டு கொடுத்துட்டானே. அம்மா, இந்த 2 பையனும் திருட்டு பையன் வீட்லயே இருக்க கூடாது, போ சொல்லு. நான் எங்க ஆச்சு போவேன்? எங்க வேணாலும் போ. இந்த எதுக்கால நம்ம பழைய வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்குள்ள போய் கட்டில படுத்துக்கிட்டு தூங்கு. இல்லைன்னா அந்த கேஎஸ்பி தியேட்டர்ல போய் 3 ஷோவை பார்த்துட்டு ராத்திரிக்கு சாப்பிடறதுக்கு மட்டும் வீட்டுக்கு வா. இந்த வெள்ளி பிள்ளையார திருடி வித்ததுக்கு இதுதான் உனக்கு தண்டனை. எஸ்கேப் ஆயிரு. பாத்தியா உன் அம்மைய? நான் அவனை வைத்திர கூடாதான், அதுக்காக அவனுக்கு பெரிய தண்டனை கொடுக்கறாங்களாம். இதனாலேயே அவன் கெட்டு போறான். என்ன சிரிக்கிற? இலை முத்து, எனக்கு தெரியாம 2000 காயை எப்படி பறிச்சீங்க? மரத்துல காய் குறைஞ்ச மாதிரியே தெரியலையே. பெரிய மூலக்காரன்லே நீ. அது பரணி ஐடியா இல்ல. மரத்துக்கு 2 காயா பறிச்சு போட்டா மாமானால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல நானும் அழுக்கு ரொட்டியும் தானே வேலை ஏறி பறிச்சு போட்டேன். பிச்சிருவேன். போட்டு வாங்குறது கேள்விப்பட்டிருக்கேன், வாங்கிட்டு போடுறது தானா? என்னல அந்த திருச்செந்தூர்காரி 2 நாள்ல வந்து காசு தரேன்னா இன்னும் ஆளை காணோம். ஆமா, வண்டியை நல்லா கழுவி பெட்ரோல் மாத்தினா சரியா போச்சு. இதுக்கு போய் 10,000 ரூபாய் மீட்டர் போட்டேன்னா எப்படி இல்ல? மாப்ள, டிவிஎஸ் வண்டி வர மாதிரி இருக்கு. என்ன வேணும்? சொடக்கா போடுறீங்க? இங்க கல்யாண வீட்டுக்கு எப்படி போகணும்? அது வந்து இல்ல, டிரைவர் கிட்ட சொல்லுங்க. அட்ரஸ் கூட நீங்க கேட்டுக்கிட மாட்டீங்களோ? அண்ணே சொல்லுங்க. அப்படியே நேரா போய் லெஃப்ட்ல திரும்பி ரைட்ல திரும்பி மறுபடியும் லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா ஒரு வேத கோயில் வரும். அதுக்கு 4வது வீடு தான் கல்யாண வீடு. ஊருக்கார கல்யாணம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். இறங்கி உள்ள போய் பாருங்க. சரி, அதை நாங்க பாத்துக்கிறோம். அம்மா, எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. யக்கோ, சௌந்தர தேவி அம்மா வண்டி வந்திருக்கு. என்ன பண்றீங்க? அடா, அட்ரஸ் மாத்தி சொல்லிட்டான். என்ன பெற்றாரா சாமி, என்ன விட்டு போயிட்டீங்க. நீ ஒரு குத்து போடு, போடு. என்ன பண்ணுது பாரு. என்ன பண்ற ராசாத்தி? என்ன விட்டு போயிட்டியே? கல்யாண வீடு இப்ப கருமாதி வீடு ஆயிடுச்சு. மாயில வேப்பல திமிரால போதுமால? யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுமால? தெரியுமே. தூத்துக்குடி பெருவணிகர் திரு சுப்பையா அவர்களின் தவ புதல்வியும் வெள்ளதோர் அவர்களின் தவ தங்கச்சியுமான மிஸ் ஆர் மிஸ்ஸஸ் சகுந்தலா தேவி. தெரிஞ்சுமா மோதுற? தெரிஞ்சதுனாலதான் மோதுறேன். நீங்க சொடக்கு போட்டு கூப்பிடுவீங்க. ஏன்னு கேட்டா வழி கேட்கறதுக்கு ஒரு பிஏ, அது கேட்டுக்கிறதுக்கு ஒரு டிரைவர். ரொம்ப திமிருதான். நாங்க கல்யாண வீட்டுக்கு தானே வழி கேட்டோம். நாங்களும் கல்யாண வீட்டுக்கு தானே வழி சொன்னோம். நாங்க போனது இழவு வீடு. அட, செத்தவர் பேரு கல்யாணம். பாத்தீங்களா, உங்க டிரைவரே கரெக்ட்னு சொல்றாரு. அம்மா, வேணும்னே வம்பு இழுக்கறாங்க. வாங்கம்மா போயிடலாம். கிளம்புங்க. ஏலே, என்கிட்ட மோதிட்டல, உன் நிம்மதியை கெடுக்காம விட மாட்டேன். நானும் உங்களை நிம்மதியா தூங்க விட மாட்டேன். ஏன்னா நானே கெட்டவன். அதான் உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதே. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. மேடம், நீங்க என் நிம்மதி கெடுக்க உங்க அண்ணன் கிட்ட சொல்லி ஆளை வச்சு என்ன அடிப்பீங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? 10 பேர் முன்னால நீங்க கௌரவமா இருக்கும்போது அது கெடுக்கிற மாதிரி சக்கு ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன் ஐ லவ் யூன்னு கூட சொல்வேன். எப்படி இருக்கும் உங்களுக்கு? நிம்மதி கெட்டு போயிரும்ல. ஏய், யார பார்த்து என்ன பேசுற? ஏன் உன் புருஷன் முன்னால உன்கிட்ட சொல்லுமா? அம்மா, வந்துருங்கம்மா, போயிடலாமா? என்ன இடவிடமா பேசுற? இல்ல, ஆம்பளைங்க கூட பிரச்சனைனா அடிதடி. இந்த மாதிரி அகங்காரம் பிடிச்ச ஆண்டிங்க கிட்ட இப்படி ஏடாகுளமா பேசினாதான் பயப்படுவாங்க. பார்த்தல, நம்ம வசனத்தை கேட்ட உடனே பாய அடிச்சு வண்டியில ஏறி போறத. இனிமே நம்மள பார்த்தாலே 100 அடி தள்ளியே நிக்கும். வண்டி என்னத்துக்கு ரிப்பேர் ஆச்சுன்னே தெரியல. நீ எல்லாம் ஒரு டிரைவர். அம்மா, ஒரே கருப்பு கருப்பா இருக்குமா? எனக்கே என்னன்னு புரியல. இது கம்பெனிக்காரன் தான் வந்து பாக்கணும். நீனா, ஏதாவது வண்டி வந்தா நிப்பாட்டு, ஏறி போயிடலாம். சரிம்மா.
நிறுத்து அம்மா ரோட்ல நிக்கிறாங்க நிறுத்து அம்மாலே புடிச்சு வண்டியை ஏழா நிறுத்துன தெரியாம நிறுத்திட்டேம்மா ஐயோ தனியா வேற மாட்டிக்கிட்டோம் எனக்கு பயமா இருக்குமா என்ன மேடம் வண்டி ரிப்பேரா இப்படி தேரி காட்டுக்குள்ள நின்னுட்டு இருக்கீங்க நீங்க தானே வண்டியை நிப்பாட்டீங்க இப்படி மூஞ்சி திருப்பி வச்சுக்கிட்டா யோ என்னையா ரிப்பேர் மெக்கானிக் கூட்டு வந்தா தெரியும் அப்படியா சரி என் வண்டி எடுத்து போய் மெக்கானிக்க கூட்டிட்டு வா நான் இவங்களுக்கு துணையா இருக்கேன் சரி ஆட்டோ இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ இங்கே இரு சரி அப்ப எல்லாரும் ஏன் வண்டியில இருங்க கண்ட கண்ட பொறுக்கிங்க வண்டியில எல்லாம் நாங்க ஏற மாட்டோம் பொறுக்கியா நானா ஐயோ நீங்க அந்த பிரச்சனையை மைண்ட்ல வச்சுக்கிட்டு பேசுறீங்களா ஏங்க அம்மா மாதிரி இருக்கீங்க உங்களை போய் நான் தப்பா நினைப்பேனா அன்னைக்கு நீங்க சொடக்கு போட்டு கூப்பிட்டீங்க அதனால நான் தப்பா பேசினேன் தான் அதுக்காக அம்மா வயசுல இருக்கிறவங்க கிட்ட யாராவது வம்பு பண்ணுவாங்களா இங்க பாருங்க இப்போ வெளிச்சமா தான் இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டுரும் அப்புறம் பக்கத்துல இருக்கிற கரடியும் தெரியாது தூரத்துல இருக்கிற யானையும் தெரியாது ஐயோ அம்மா போயிடலாமா இப்போ என்ன நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா சரி சாரி மன்னிச்சிடுங்க வாங்க வண்டியில வந்து ஏறுங்க வாங்க அட வாங்க உண்மையிலேயே நான் ரொம்ப நல்லவன் தாங்க என்ன யாராவது நோஸ் கட் பண்ணாங்கன்னா அப்படியே கெட்டவனா மாறிடுவேங்க நீங்களும் ரொம்ப நல்லவங்க தான் ஆனா என்ன கோபம் கொஞ்சம் அதிகமா வரும்ல கரெக்ட் தூத்துக்குடியில சகுந்தலா தேவிங்கிற பேரை கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குங்க ரொம்ப ரொம்ப கரெக்ட் இந்த ஐயோ 200 ரூபாய் தேங்க்ஸ் சார் அம்மா இது எதுக்கு நான் சொன்னபடியே கரெக்டா வண்டியை ரிப்பேர்னு சொல்லி நடு காட்டுல நிப்பாட்டியே கரெக்ட் அம்மா ஏதோ போய் சொல்றப்பலமா அம்மா கிட்ட மாட்டி கொடுக்குற எனிவே தேங்க்ஸ் மேடம் ஒரு நிமிஷம் காட்டுக்குள்ள நின்னவங்கள வீடு வரைக்கும் சேஃப்டியா கொண்டு வந்து விட்டது ஒரு மனிதாபிமானம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனா ஃபைனலா ஒரு டச் வேணும்ல நான் யாருன்னு தெரியுமா என் ஊர் என்னன்னு தெரியுமா உங்க பிசினஸ் எதிரி கொலையங்கரசல் சரவண பெருமாளோட தங்கச்சி மகன் தான் நான் இந்த வண்டி அவரோடதுதான் நீங்க உட்காந்துட்டு வந்த சீட்டு தினம் அவர் உட்கார சீட்டு தான் வரட்டுமா டிக்கெட் செக் கொன்றுவேன் இப்பதான் ரம்மியே சேர்ந்திருக்கு யாரு நான் பானு பேசுறேன் என்ன வேணும் உடனே உங்களை நான் பார்க்கணும் நான் நல்ல தண்ணி தீவுல இருக்கேன் இப்பெல்லாம் பார்க்க முடியாது இல்ல பூ கட்டி போட்டு பார்த்து சொல்றேன் நீங்க போன வேலா பக்கி இல்ல சகுந்தலா தேவி மாவட்டத்தோட தாங்க முடியல லவ் லவ்னு கடந்து கபரா எங்க பஞ்சாயத்து ஆயிருமோன்னு பயமா இருக்குல்ல எப்படியாவது அவளை கழட்டி விடணும் அங்க பாரு இப்ப எப்படி இங்க வந்தா எதுக்குல வந்தீங்க நீ ஊருக்கு வந்த உடனே சொல்றேன்னு சொன்னீங்கல்ல அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன் என்ன விளையாடுற நீ சேட் அதிகமா போச்சு ஏதோ ஊர்ல கொண்டு வந்து தள்ளுறது ஒரு சாக்கு போக்கு சொன்னா அதே புடிச்சிட்டு ஆடுற இன்னொரு தடவை போன் பண்ண அடுத்த போன் உங்க அம்மைக்கு தான் வரும் ஒழுக்கமா மனசுல இருக்கிறது கடலை கடிச்சிட்டு வீட்டை பார்த்து போய் சேரு ஜல்தி சல் இல்ல கோஸ்ட் கார்டு வருது எல்லாத்தையும் மறைச்சு வைங்க மறைச்சு வை இல்ல குடுங்க பாட்டில் வரல போடா 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 जाओ जल्दी जाओ राउंड करो जाओ जल्दी ये रेस्ट्रिक्टेड एरिया अरे कौन है तुम लोग क्या कर रहे हो इधर कौन है ये लड़की நான் வந்து இவரோட अरे बोल நான் இவரோட லவர் இவரை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் ஏய் என்ன லவருக்கு வருங்கற சார் ஐ டோன்ட் நோ ஷி அலோன் வி அலோன் அந்த பக்கம் சிலோன் अरे चुप रहो क्या तुम झूठ बोल रही हो इसके बाद क्या बात कर रहा है अरेस्ट आलो तुम हैंड ओवर टू लोकल पुलिस ஐயோ புரிஞ்சுக்கோங்க நீங்க அத்தை மகன் சார் ஹி இஸ் மை கசின் சார் ஷி நோ கசின் திஸ் இஸ் பிசின் எப்ப பார்த்தாலும் ஒட்டிட்டே இருக்கா நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களே ஏய் என்னடா சும்மா அத்தமாவ லொத்தமாவட்டு விட்டா புருஷன்னு சொல்வியே என்ன எதிரியாவது மாட்டி விடலான்னு பாக்குறியா सब ये लोग बहुत बोल रहे हैं सर ए चुप रहो சார் ए डोंट टॉक एनी मोर सबको पकड़ो लेके जाओ சார் चलो लेके சார் जाओ சொன்னா கேளு சார் நான் எதுவும் பண்ணல சார் அந்த பொண்ணு தான் வந்தது हेलो लोकल पुलिस சொல்லுங்க
ஓவர். Boat number 3, Coast Guard, Tuticorin Harbor. அழுதுட்டு கிடங்க. ஏதாவது பண்ணல. அவமெல்லாம் பார்த்தா நம்ம ஜோலி முடிஞ்சு போயிரும்ல. இப்பவே சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் அளவிட்டாதான் இந்த லவ் கிவ் எல்லாம் மறந்துட்டு நம்ம பக்கத்துலயே வராம இருப்பா. இல்ல போலீஸ் இன்ஃபர்மேஷன் தரான், பெரிய பிரச்சனை ஏற போகுதுல. இல்ல வர்றது இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் இல்ல, ஒரு சல்யூட் அடிச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டே இருப்பாரு. அது வரைக்கும் அலட்டும். I think this is prostitution case. Please come with lady police. Over. என்னையா அது விபச்சார கேஸுங்கறான். ஏதாவது வம்பு பிடிச்ச யாரமா இருக்க போகுது. பிரஸ்க்கு சொல்லிரு, போட்டோகிராஃபரையும் வர சொல்லியா. ஓகே சார். आओ थोड़ा आगे जाओ. पुलिस लोग आ गए सर. யோ சரவண பெருமாள் மருமகன் தானே? ஆமா சார். आओ थोड़ा आगे लगाओ. आओ. யோ அது சௌந்தர்யா தேவி மாவ தானே? ஆமாங்க. ரெடியா போட்டோங்க. ये लगाओ. पकड़ के चलो. उसी के बोलो. ஏய் போட்டோ எடுக்காதப்பா. என்ன தம்பி நீங்க எல்லாம் போய் கோஸ்ட் கார்டு கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு உங்களை யாரு என்னன்னு தெரியுமா? போங்கம்மா. ஏய் போட்டோ எடுக்காதீங்கப்பா. எப்பா போட்டோ கிட்ட எடுக்கல. நீங்க போங்க தம்பி. போங்க தம்பி. போங்க. பெரிய இடத்து போலீங்க. தெரியாம அரெஸ்ட் பண்ணிட்டாவ. போட்டோ கிட்ட போடாதீங்க. எடுத்த போட்டோவை என்ன பண்றது? அன்னைக்கு என்ன அத்தனை பேர் முன்னாடி மானத்தை வாங்கினால அவ குடும்ப மானத்தை நான் வாங்குறேன். டிவி சுப்பையா பேத்தி விபச்சார வழக்கில் கைது, விசாரணைக்கு பின் விடுதலை. இது எதுக்குலாம் நல்ல தண்ணி தீர்ப்பு போச்சு? ஊருக்குள்ள தண்ணி இல்லன்ட்டா. சந்தேகப்பட்டு புடிச்சு கரை விட்டுட்டாவ. இருக்குக்கார மூதி இப்படி கேவலப்படுத்திட்டு வந்து நிக்கிறியே. நீயா போனியா? மைக்கி கூட்டிட்டு போனானா? அடிச்சு கொல்லுமா. அடிச்சு கொல்லு. குடும்ப மானத்தை குட்டிச்சவ ஆக்குன அந்த கழுதை கொல்லுமா. சொன்ன கேளு. வீட்டுக்கு போல அம்மா ஆச்சி அழுதுட்டு இருக்காவ. நான் போக மாட்டேன். பரணி உன் மாமா. என் கூட வா. நான் வரல. நான் சொல்றேன்ல வா. வெட்டணும். அந்த வெள்ளத்துறையையும் உங்க மேல கை வச்ச 6 பேரையும் வெட்டாம நான் வீட்டுக்கு வர மாட்டேன். போய் வெட்டு. வெட்டுறதுக்கு முன்னால அவங்க யாரும் தெரிஞ்சுக்கிட்டு வெட்டு. வெள்ளத்துறைய மச்சான், பானுமதிய மவ, சகுந்தலா தேவிய பெண்ஜாதி எல்லாரையும் வெட்டிட்டு கடைசியில் என்னைய வந்து வெட்டிது. அம்மா பேரு பேச்சுக்கனி, ஆச்சி பேரு தங்கப்பழம். புரிஞ்சுக்கோங்க, நீங்க அத்தை மகன். விளங்குவியா நீ? ஏற்கனவே பகையில இருக்கிற குடும்பம் இப்ப போதா குறைக்கு கைய வேற வெட்டிட்டு வந்து நிக்கிறியே. உசுரோட இருக்கிறதுக்கு பதிலா எங்கேயாவது போய் எலிமரத்தை தின்னுட்டு சாவல. என் மூச்சிலே முழிக்காத. ஆச்சி எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க எல்லாம் நம்ம சொந்தக்காரங்களா? ஆமையா, உன்னைய காரணமா வச்சுதான் இந்த குடும்பமே பிரிஞ்சது. அப்ப சுப்பையா ஐயா குடும்பம் திருநெல்வேலியில வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாவ. உன் மாமனும் சகுந்தலா தேவியோட மூத்த அண்ணன் தங்கபாண்டியும் சிநேகிதனவோ. அது ஏன் தங்கச்சிதான். கட்டிக்கிறியா? கட்டின புருஷனை இழந்துட்டு புள்ளையோட வந்து நிக்கிறா என் தங்கச்சி. ஒரு கெட்டது நடந்த வீட்டுல ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு மணமேடையில நீ உன் மாமன் மடியில உட்கார்ந்து இருந்ததும் என்னையும் உங்க அம்மையையும் மணமேடையில கொண்டு போய் என் மாமன் நிக்க வச்சதும் யாருக்கும் பிடிக்கல. ஏய், என்ன இது மெட்டி? ஆம்பளைங்க மெட்டி போடுறதா நம்ம முறை. தலை நிமிர்ந்து நடக்கிறவன் ஆண். அவங்களுக்கு எதிரில வர பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் தாலி போடுறாங்க. தலை குனிஞ்சு நடக்கிறவ பொண்ணு. அவளுக்கு எதிரில வர ஆணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனை வேற எந்த எண்ணத்தையும் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக போடுறதுதான் மெட்டி. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களை யாருமே தப்பா பார்க்க கூடாது. இந்த மெட்டியை நீங்க எப்பவும் கழட்டக்கூடாது, சரியா? ஆமா, கல்யாணத்துக்கு வந்தாங்கல்ல உங்க தங்கச்சி, அவங்க எப்ப முள்ளக்காட்டுக்கு போவாங்க? அவ எப்பவும் இங்கதான் இருப்பா.
அண்ணே புள்ளைய தூக்கிட்டு போலான்னு வந்தேன். ஏமா நல்லா தூங்கிட்டு இருக்கா, இங்கே இருக்கட்டும். பரவாயில்ல கொடுங்கண்ணே. என்னங்க, எங்க அப்பா எல்லா பிசினஸையும் திருநெல்வேலியில இருந்து தூத்துக்குடிக்கு ஷிஃப்ட் பண்ண போறாங்களா? அது மட்டும் இல்ல, அப்பா நம்மளையும் ஒரு பார்ட்னர் ஆக்கணும்னு ஆசைப்படுறாருங்க. ஓ, அதனால நம்மளையும் டவுனுக்கே வந்துட சொல்லிட்டாரு. இல்லம்மா, அம்மையும் தங்கச்சியும் குளையங்கரசிலே இருந்து பழகிட்டாவ. நம்ம 2 பேர் மட்டும் தான் டவுனுக்கு போலான்னு சொன்னேன். அவங்கெல்லாம் இங்கதான் இருப்பாங்க. அம்மையும் தங்கச்சி இங்க விட்டுட்டு நாம போய் அங்க என்ன பண்ண போறோம்? பிறகு இந்த வீட்டுக்குள்ளேயே உங்க அம்மைக்கும் தங்கச்சிக்கும் நான் ஊழியம் பண்ணிக்கிட்டே கிடக்கணுமோ? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? நான் இப்ப என்ன தப்பா பேசிட்டேன்? முதல்ல நீ அமைதியா பேசு. நான் எதுக்கு அமைதியா பேசணும்? சத்தம் போடாதன்னு சொல்றேன்ல. என்னண்ணே எதுக்கு சத்தம் போடுறீங்க? அமைதியா பேசுங்க. ஏன் புருஷன் என்கிட்ட பேசுறாரு, உங்களுக்கு எங்க வலிக்குது? போங்க போய் வேலைய பாருங்க. அவளை போய் தப்பா பேசுற? நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஏன் குறுக்க வராங்க? அவ என்னதான சொன்னா? அதான் ஏன் சொல்றாங்க? நிம்மதியா ஒரு பொண்டாட்டி புருஷன் கூட பேச கூட முடியல. ஏன் இப்படி இறையிற? தங்கச்சி கால்ல விழுந்துற போது அவ வருத்தப்படுவா. எப்ப பார்த்தாலும் தங்கச்சி தங்கச்சி மவன் புள்ளன்னு தூக்கி வச்சுக்கிட்டு முதல்ல அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. என்னம்மா, எங்க போற நீ? நான் ஊருக்கு போறேன்னு. உன்னை பிள்ளையோட தனியா தவிக்க விட்டு நான் சந்தோஷமா இருந்துருவேனா? என்னால உங்க நிம்மதி குறைஞ்சிட்டு இருக்கேன்னு. அம்மா, நீ என் கூட இருந்தாதான் எனக்கு நிம்மதி. உன் வாழ்க்கை இப்படி ஆயி போச்சேன்னு நான் ஏதோ மருகிட்டு இருக்கேன். நீயும் என்ன விட்டுட்டு போயிட்டா? இல்ல, நான் போல. நீங்க போய் முதல்ல அண்ணியை கூப்பிட்டுட்டு வாங்க. வாங்க மாமா. வாங்க வாங்க. கல்யாணம் ஆன 10 நாளே பெண் ஜாதியை கை நீட்டு அடிச்சிருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனாலே? உனக்கெல்லாம் எதுக்குல கல்யாணம்? பொண்ணை கல்யாணம் பண்ண வச்சது உனக்கு தான். உன் தங்கச்சிக்கோ உன் தங்கச்சி மகனுக்கோ ஊழியம் பண்றதுக்கு இல்ல. வார்த்தை கொஞ்சம் அளந்து பேசுங்க. நீ என் தங்கச்சி அடிச்சு அனுப்ப, நான் உன் தங்கச்சியை பத்தி பேசவே கூடாதோ? முதல்ல சகுந்தலா என் பெண் ஜாதி, அதை ஞாபகத்துல வச்சுங்க. 10 நாளாதான் உனக்கு பெண் ஜாதி, ஆனா அவ என்னைக்குமே எங்க வீட்டு மகாராணி. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. முதல்ல உன் தங்கச்சியும் தங்கச்சி மகனையும் முள்ளக்காட்டுக்கு அனுப்பு. இல்ல, அது முடியாது. கட்டின பெண் ஜாதியை விட தங்கச்சி தான் முக்கியமா போயிட்டாரோ? 2 முண்டச்சிங்களை பக்கத்துல வச்சு தாலி கட்டும் போதே நினைச்சவன் இந்த கல்யாணம் விளங்க. ஏய் வெள்ளத்துறை, என் அம்மா என் தங்கச்சி பத்தி பேச மேல வச்சுக்கிடாத. சகுந்தலா எனக்கு ஒரு கண்ணுனா என் தங்கச்சி இன்னொரு கண்ணு. என்னல மூச்சுக்கு மூச்சு தங்கச்சி தங்கச்சிங்கிற? பாசத்துல பெண் ஜாதிக்கு பதிலா தங்கச்சி கூட படுத்துறியோ? ஐயா சரவணா! ஐயோ ஐயோ! ஐயோ ஐயா! இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம அப்பாவையும் அண்ணனையும் அடிச்ச கோவத்துல உன் மாம வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினான்னு சகுந்தலா கேஸ் கொடுத்துட்டா. எப்படியாவது கொஞ்ச நாள்ல சமாதானம் ஆயிரும்னு பார்த்தா விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பிட்டாவ. சரவண பெருமாள், சரவண பெருமாள். 2 வருஷம் கேஸ் நடந்துச்சு. அதுக்கு பிறகு கேஸ தள்ளுபடி பண்ணிட்டாவோ. நான் விவாகரத்து கொடுக்க விரும்பல. என்னைக்கு இருந்தாலும் என் மனைவி என்கிட்ட திரும்பி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே நம்பிக்கையில என் புள்ள தனியாவே வாழ்ந்துட்டான். நாங்களும் புள்ள பிறந்ததுக்கு சொல்லி அனுப்புவாவ, தொட்டில போடுறதுக்கு சொல்லி அனுப்புவாவ, காது குத்துறதுக்கு சொல்லி அனுப்புவாவன்னு காத்துக்கிட்டு இருந்தோம். என் பேத்தி சடங்கானதுக்கு கூட எங்களுக்கு சொல்லி அனுப்பல. என் பேத்திய முதல்ல அந்த பேப்பர்ல தான் பார்த்தேன். அவ இந்த வீட்டு மகாலட்சுமி. அவ இந்த வீட்டுக்கு வரணும். ஆமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா, உங்க பேரை கெடுத்துட்டேன். உங்க பேச்ச கேட்காதது தப்புதான் மாமா. பானு யாருன்னு எனக்கு தெரியாம போச்சே மாமா. சத்தியமா சொல்றேன் மாமா, இனிமே நான் அருவாளே தொட மாட்டேன், யாருக்கிட்டயும் கோவப்பட மாட்டேன் மாமா.